விஜயுடன் செங்கோட்டையன் இணையும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக தாவேகாவின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த காட்சியையும், தாவேகா துண்டுடன் செங்கோட்டையன் விஜயோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகாவில் செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கள், முக்கிய ஆதரவாளர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் இன்று இணைந்திருக்கிறார். இணைந்த ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அதிமுகவில் வகித்த பொறுப்பு மற்றும் அவர்களுடைய சிறப்புகளை நடிகர் விஜயிடம் செங்கோட்டையன் அறிமுகப்படுத்தி விளக்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் செங்கோட்டையனை வரவேற்று அவரது கட்சி நிர்வாகிகளுக்கும் தாவேகா சால்வையை அணிவித்து அவர் வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் செங்கோட்டையன், அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தொடர்பாக என்னென்ன அரசியல் விளைவுகள் ஏற்படலாம் என்பது குறித்து கேட்கலாம். துரைகர்ணா சார், வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. வணக்கம். இப்போது அதிமுகவில் ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கும் அதிகமாக பயணித்த 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உங்களுக்கும் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்த செங்கோட்டையன் இப்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அவருடைய இந்த அரசியல் நகர்வு சரியானதுதானா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? மதிப்பிற்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள், நீங்க குறிப்பிட்டது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 53 ஆண்டுகளாக பயணித்தவர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை அமைச்சர்களாக இருந்தவர். அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகிய 2 தலைவர்களுடன் மிக அணுக்கமாக இருந்தவர். தமிழகம் முழுவதுமே கட்சியின் முகமாக அறியப்பட்ட ஒருவர். இத்தகைய முடிவை எடுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது. இத்தகைய முடிவை எடுக்கக்கூடிய சூழலுக்கு அவரை தள்ளிய திரு எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். இந்த நிலைப்பாடு என்பது கட்சியில் இருக்கிற, இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்த முன்னோடிகளில் இருந்து கடைசி தொண்டன் வரையிலும் ஒரு வேதனையை தான் கொடுத்திருக்கிறது என்பது கள யதார்த்தம். திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை அவசரப்பட்டு விட்டாரோ என்று கூட நான் கருதுவது உண்டு. இந்த 2026 தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் தோல்வி ஏற்படுகிற பொழுது கட்சியின் எல்லா மட்டத்தினரும் அவருக்கு எதிராக போர்க்கோள் கொடுத்து அவரை கட்சியிலிருந்து அகற்றக்கூடிய நிலை உருவாக பொழுது அந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கான முன் முயற்சியை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கலாம். அவரோடு திரு OPS, சசிகலா போன்றவர்களை இணைத்து அக்கட்சியிலிருந்து இதுவரை விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் சந்தித்து பேசி ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்படுத்துது, எந்த விதமான வேதனையோடு இவர் வெளியிலே வந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட அவருடைய அரசியல் அனுபவம் என்பது நிச்சயமாக தாவேகாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்துவதற்கு உதவும். இன்றைக்கு அவருடைய தலைமை நிர்வாக குழுவிலையும் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அவரை பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பையும் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, 1988 செப்டம்பர் மாதம் தொடங்கி 1989 சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்து தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றவர் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள். இன்றைக்கு விஜய் பிரச்சார பயணத்தை வடிவமைப்பதற்கு கூட, வழிகாட்டுவதற்கு கூட யாரும் இல்லை என்கிற நிலையில் இவர் சென்றிருப்பது எதிர்வரும் இந்த பிரச்சார பயணத்திற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இதை தாண்டி அவருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு அவருடைய பகுதியை சார்ந்தவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கிற பல முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், கட்சியிலே மாவட்ட பொறுப்புகளை வகித்தவர்கள், நகர ஒன்றிய பொறுப்புகளை வகித்தவர்கள் கூட திரு செங்கோட்டையனை அணுகி வருகிறார்கள். அவர்களோடு மேலும் ஒரு பெரும் இணைப்பு விழா கூட நடப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எது எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு. அதை திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் உணர்வார்களா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கண்ணன் துரைகநாதர், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கூறுவது போல அதிமுகவை விட அதிக வாக்குகளை வாங்குவோம் செல்வாக்கு
தாவேகாவிற்கு இருக்கிறது என்று அவர் கூறி வரக்கூடிய நிலையில் இவங்க எல்லாம் ஒரு அணியில இருந்தா, இப்போ செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, இப்ப டிடிவியும் தாவேகாவுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்காரு, விரைவில் அவர் இணைவாரு. ஓபிஎஸும் அந்த தொண்டர் உரிமை மீட்பு கழகம் என்று தொடங்கி அவர் மீண்டும் இணைந்தால் இதில் அதிமுக ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகள் தாவேகாவுக்கு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆவதற்கு, அந்த வாக்குகள் அந்த இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இல்ல நிச்சயமாக. என்னன்னா மூத்த முன்னோடிகளை எல்லாம் வெளியேற்றி விட்டு இவர் தன் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இந்த நிலைப்பாட்டை ஏற்காத அடிப்படை தொண்டர்கள், நான் பல பதிவுகள்ல தெரிவிச்சிருக்கிறேன், அடிமட்ட தொண்டர்கள், வெறும் கார்டு ஹோல்டர் சொல்றாங்கல்ல, உறுப்பினர் அட்டை மட்டுமே வச்சிருக்கிறவங்க, அவங்க கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ஓட்டு போடல. இந்த 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் எடப்பாடி எதிர் மனநிலையில இருக்கிறாங்க. இப்படி மூத்த முன்னோடிகளை எல்லாம் புறக்கணிக்கிறாரு, இது கட்சிக்கு பின்னடைவை, சரிவை, மீண்டும் பெருந்தோல்வியை சந்தித்து விடுமேன்னு. இதுல பெரும்பான்மையோர் இவர்களுடைய முடிவுக்கு, இப்ப தாவேகாவுடைய அந்த கூட்டணி என்பது பலம் பெறுகிற பொழுது நிச்சயமாக இங்கிருந்தும் ஒரு கணிசமான வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் மனநிலையில் இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், அவர்களை சார்ந்தவர்கள் இந்த அதிமுக மேல அனுதாபம் கொண்டு இந்த கட்சியை ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறாரே என எடப்பாடி மீது அதிருப்தி இருக்கிற பொதுமக்கள், வாக்காளர்கள், இவர்கள் எல்லாம் கூட தாவேகாவுக்கு வாக்களிப்பதற்கு கூடுதல் வாக்கு உண்டு. இன்னொன்னு நிறைய ஒரே ஒரு கேள்வி துறைக்கிறேன் சார், இந்த கூட்டணி மாற்றத்தால வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்த போதிலும் செங்கோட்டையனே பாரதிய ஜனதா கட்சி தான் இயக்கியது. அவர் நிர்மலா சீதாராமனை அடிக்கடி சந்தித்தார். அங்கு டெல்லியில் கூட அது ஒரு முக்கியமான ஒரு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தார் என்றெல்லாம் பேசப்பட்டது. இத்தகைய பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை ஒரு மூத்த நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின்படி அவர் சில குரல்களை எழுப்பியும் சில நகர்வுகளையும் மேற்கொண்ட நிலையில் திடீரென அவர் தாவேகாவில் நுழைவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கடந்த 4-5 நாட்களாகவே திரு செங்கோட்டையன் இதுதான் சொன்னாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைப்பதற்கான முன்முயற்சியை இன்னும் பாஜக எடுத்து வருகிறது, அவர்கள் இதற்கான வேலை திட்டத்தில் இறங்கி பேசி வருகிறார்கள் அப்படின்னு தான் சொன்னாரு. சரி, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர் உள்ளதை வழிபொழிந்து சொன்னார். ஆமா, அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு உரிய பணிகளை பாஜக செய்து வருகிறது அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை போக்குகள் அதிமுகவை சிதறடித்து கட்சியை பலகீனப்படுத்தி அவர்கள் மேலாதிக்கத்திற்கு பெரியண்ணன் மனப்பான்மைக்கு வருவதற்கு முயற்சிக்கிறார்களோ என்கிற சந்தேகம் திரு எடப்பாடி செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமோங்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே பாஜக நம்பி பயணித்த அவர்களும் சன்மானத்தை இழக்க மாட்டோம்னு வெளியில வந்துட்டாரு. திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடியை முதலமைச்சராக அந்த என்டி அணி வருகிற பொழுது நாங்கள் அங்க இருக்க மாட்டோம்னு வந்துட்டாரு. அப்ப இப்போது அண்மை காலத்தில் திரு செங்கோட்டையனை அழைத்து 2-3 முறை பேசி அது தொடர்பா மறுபடியும் உட்கட்சி பிரச்சனை அவங்க நழுவுவதை பார்த்த உடனே இது சரியாக வராது என்ற முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் திரு செங்கோட்டையன் இணைந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே, நன்றி சார், துரைக்கண்ணா சார், நன்றி. இந்த செங்கோட்டையனின் திடீர் முடிவு மற்றும் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி துரைக்கண்ணா சார்.